வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நாம பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் மற்றும் அயலான் இந்த படங்களோட 2வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு நடிப்பில் வெளியான குண்டூர் காரம் அப்படிங்கிற படத்தோட 2வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் பார்த்துடலாம். அப்புறம் விஜய் சேதுபதியோட மேரி கிறிஸ்மஸ் மிஷன் சாப்டர் 1 அப்படின்னு இந்த 2 படங்களோட கலெக்ஷனையும் பார்த்துடலாம். முதல்ல கேப்டன் மில்லர் படத்தோட 2வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்க்கலாம். தனுஷ் நடிப்பில் அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் வெளியான இந்த படத்தை 60 கோடி பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. முதல் நாளில் மட்டுமே கேப்டன் மில்லர் 16 கோடியை உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டுமே கேப்டன் மில்லர் 9.5 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா முதல் நாளில் மட்டுமே 5 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2வது நாளில் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர் தமிழ்நாட்டில் 7 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 9 கோடியை 2வது நாளில் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 நாளில் கேப்டன் மில்லர் தமிழ்நாட்டில் மட்டுமே 16 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. இந்திய அளவில் 2 நாளில் 20 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. உலக அளவில் பார்த்தீங்கன்னா 2 நாளில் 25 கோடியை கேப்டன் மில்லர் வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததான் நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அயலான் படம் 2 நாளில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அயலான் படத்தை 80 கோடி பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. முதல் நாளில் பார்த்தீங்கன்னா அயலான் படம் 11 கோடியை உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 2வது நாளில் பார்த்தீங்கன்னா அயலான் 9 கோடியை உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அயலான் படம் 2 நாளில் 20 கோடியை உலக அளவில் வசூல் பண்ணியிருக்கு. கேப்டன் மில்லர் படம் பார்த்தீங்கன்னா அயலான் படத்தை விட 5 கோடி அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு நடிப்பில் வெளியான குண்டூர் காரம் படம் பார்த்தீங்கன்னா 2 நாளிலேயே 100 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. 200 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட குண்டூர் காரம் படம் பார்த்தீங்கன்னா முதல் நாளிலேயே 94 கோடியை உலகம் முழுக்க வசூல் பண்ணி மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கு. 2வது நாளில் பார்த்தீங்கன்னா 24 கோடியை உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக 2 நாளில் பார்த்தீங்கன்னா 118 கோடியை இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக விஜய் சேதுபதியோட மேரி கிறிஸ்மஸ் படத்தை பார்த்தீங்கன்னா 60 கோடி பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. இந்த படம் முதல் நாளில் உலகம் முழுக்க 2.5 கோடியை வசூல் பண்ணிருந்துச்சு. இப்போ 2வது நாளில் பார்த்தீங்கன்னா 3.5 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக 2 நாளில் பார்த்தீங்கன்னா இந்த படம் 6 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக அருண் விஜய் நடிப்பில் வெளியான மிஷன் சாப்டர் 1 படத்தை பார்த்தீங்கன்னா 25 கோடி பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க. இந்த படம் முதல் நாளில் 5 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. 2வது நாளில் 4 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக 2 நாளில் பார்த்தீங்கன்னா 9 கோடியை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்த நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.